நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை நான் iMovie யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோவை நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 3 வீடியோஸோட லிங்கை போட்டு விடுறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. மொத்தம் 5 வீடியோஸ் உள்ள சீரியஸ். இது 4வது வீடியோ. இதுக்கு முதல்ல ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பாருங்கள். அப்படியும் இல்லை எனக்கு இந்த வீடியோ iMovieயில் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும், வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டேரெக்டாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த சீரிஸில் என்ன பார்த்துக்கிட்டு எப்படி மொபைல் ஃபோன்லேயே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி மொபைல் ஃபோனில் வீடியோ எடிட் பண்ணுறது. இதுக்கு முதல்ல எப்படி ஷூட் பண்ணுறது, எப்படி ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பெஸ்ட்டான எப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் கான்செப்டுக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் முக்கியமாக 7 ஸ்டெப்ஸை சொல்லி தரப்போகிறேன். அந்த 7 ஸ்டெப்ஸும் தெரிஞ்சுக்கிட்டால் வீடியோவை ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ வாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்ப்போம். முதலாவது ஸ்டெப்பில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஆப் என்னன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம ஆல்ரெடி ஷூட் பண்ணி இந்த வீடியோவை எப்படி இந்த ஆப்புக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப்பில் வீடியோட ஏரோல் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபோர்த் வீடியோவில் வீடியோட பீரோல் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப்பில் எப்படி டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் 6வது ஸ்டெப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மொபைல் ஃபோன்லேயே எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி 7வது ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம எடிட் பண்ண வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க முதலாவது ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். இந்த ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட இந்த வீடியோட கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஐஃபோனில் உள்ள ஆப்ஸை யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ எடுத்து போடுறேன். மோஸ்ட்லி எல்லாரும் ஐஃபோனில் தான் வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. ஒரு 4S இருக்கட்டும் இல்லை 12 Pro Max இருக்கட்டும், ஐஃபோனோட வீடியோ குவாலிட்டி மற்ற ஃபோனோட கம்பேரிசனில் பார்க்குற நேரம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஐஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணுங்கள், அது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனில் உள்ள ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் உள்ள ஆப்பையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவையும் கூடிய சீக்கிரமாக எடிட் பண்ணி போட்டு விடுறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஐஃபோனில் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப் என்னென்னா ஐஃபோனுடைய ஒஃபிஷியல் வீடியோ எடிட்டிங் ஆப் iMovie தான். இந்த ஆப்பை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன், இது முற்றிலும் ஃப்ரீயான ஆப், வீடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும். அண்ட் இந்த ஆப் ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பழகிக்கிறது மட்டும் தான் இருக்குது. பழகணுன்னா இந்த ஆப்பை சூப்பராக யூஸ் பண்ணலாம், சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கம்ப்யூட்டர் எதுவுமே தேவையில்ல, வெறும் ஐஃபோனை வச்சுக்கிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, வாங்க இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடிட்டிங்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இந்த ஆப்ஸில் உள்ள ஐக்கன் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஆப்பில் டாப்பில் டொன்னு ஒன்று இருக்குல்ல, அதிலேருந்து ஆரம்பிப்போம். அதில் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இல்லை வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ணணும், யூடியூப் போகணும், வேறு எதுக்காவது போகணும், இந்த ஆப்பில் நம்ம வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே போகணும்னு நினச்சா அதை கிளிக் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம மற்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு கீழே அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல, அதில் தான் நம்ம மேலதிகமாக பீரோலுக்கான வீடியோஸ் இல்லைன்னா ஃபோட்டோஸ், மியூசிக், அதை விட ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு லைவாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு வீடியோ போய்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்களுக்கு தேவையான வாய்ஸ் அதில் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துருக்காங்க. என்ன அந்த ப்ளே ஐக்கன் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வீடியோ தேவையான நேரம் நிறுத்தி வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான ப்ளே பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தான் அந்த ஐக்கன் வச்சுருக்கு. அண்ட் டாப்பில் கொஷன் மார்க் ஒன்று இருக்குது, சரியா? அந்த கொஷன் மார்க்கை நம்ம டச் பண்ணோன்னா நம்ம அதிலே மேலோட்டமாக அவங்க இந்த ஆப்பில் என்னென்ன செய்யலான்னு அவங்களே ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த செட்டிங் ஐக்கன்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு வீடியோ எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த செட்டிங் ஐக்கன்ஸ்லேயே சில தீம்ஸ் அண்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க, அது ஆட்டோவாக ஃபில்டர் ஆகி வரும். அண்ட் இந்த ஐக்கன் வந்து ரொம்ப முக்கியமான ஐக்கன். நம்ம வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தவறு விட்டுருப்போம், தவறு விட்டுனா அந்த ஐக்கனை கிளிக் பண்ணும்போது நம்ம பேக் போகலாம். இந்த பேக் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் மட்டுமே போகலாம். ஸோ இந்த ஐக்கன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சிசர் ஐக்கன் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான ஐக்கன் தான் சிசர் ஐக்கன். இதில் தான் நம்ம வீடியோவை கட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது, இதே மாதிரியே இன்னொரு வீடியோவே பக்கத்தில் போடுறது, அண்ட் இந்த வீடியோ கிளிப் ஒன்று தேவையா கட் பண்ணி தூக்கி வீசுறது எல்லாமே இந்த சிசர் ஐக்கனில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணும்போது விலாவரியாக பார்ப்போம். அண்ட் இந்த ஐக்கனில் வந்து நம்ம வீடியோ வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம், ஸ்லோ மோஷனில் வீடியோவை கொண்டு போகலாம், இல்லைனா டைம் லேப்ஸில் மாதிரி குயிக்காக வீடியோஸ் கொண்டு போகலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சவுண்ட் ஐக்கனில் வந்து நம்ம வீடியோவை மியூட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 0லேருந்து 500 வரைக்கும் இந்த வீடியோ சவுண்டு கூட்டலாம் குறைக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஐக்கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீழே டி ஐக்கனில் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் எட் பண்ணுறது. டெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் எட் பண்ணிக்கலாம். அண்ட் லிமிட்டடான சில ஃபோன்ஸ் தான் தந்திருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் தனித்தனியாக தான் டெக்ஸ்ட் எட் பண்ணணும். ஒரேடியாக சிக்னேச்சர் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எட் பண்ண முடியாது. அது மட்டும் தான் இந்த iMovie டெக்ஸ்ட்டில் உள்ள ஒரு நெகட்டிவான விஷயம். ஃபைனலி இந்த ஃபில்டர் ஐக்கன் இருக்குல்ல, நார்மலாக மற்ற ஃபோன்ஸில் இருக்க மாதிரி ஃபில்டர்ஸ் இருக்காது. இதில் உண்மையிலே ரியலாக இருக்கும். நீங்களே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை நான் iMovie யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோவை நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். முதலாவது உங்கள் மொபைல் உள்ள iMovie ஓப்பன் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பிறகு மூவின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஆல்ரெடி ஃபேவரட் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை நான் நார்மலாகவே எல்லாமே இருக்கும். நான் ஒரே வீடியோவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கனால 35 மினிட்ஸுக்கு ஒரே வீடியோ இருக்கனால நான் அந்த ஒரு வீடியோவை மட்டும் தூக்கி போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஏரோலுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 35 மினிட்ஸுக்கு இருக்குது. இதில் நிறைய தேவையில்லாத சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒதுக்கிடுவோம். இப்படி தேவையில்லாத சின்ன சீன் எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் வீடியோ வெறும் 7 மினிட்ஸில் வந்திருக்கு. இப்போ ஏரோலுக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண பிறகு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பீரோலுக்கான வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கிறணும். அதில் பிக்சர் இன் பிக்சர்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணும்போது வீடியோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு கார்னரில் வரும். ஸோ இதுக்கு மேலேயே நம்ம ஏரோலுக்கு மேலேயே அந்த ஜூம் பட்டனை அமைக்கி அந்த ஜூம் டச்சை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் இந்த பீரோவில் ஏரோலுக்கு மேலாலேயே போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பேசும்போது இந்த சீன்ஸ் வீடியோ இருக்குல்ல, பீரோல் வீடியோ, அது ஆட்டோவாக ப்ளே ஆகும். உங்களுக்கு தேவைன்னா மியூட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோக்கான மியூசிக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு ஆடியோ கிளிப்பையோ எப்படி போட்டு பார்ப்போம். முதல்ல அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நமக்கு தேவையான ஒரு மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மியூசிக் வேணும்னு. அந்த மியூசிக்கை செலக்ட் பண்ணி அதில் அந்த ப்ளஸ் ஐக்கனை திரும்ப கிளிக் பண்ணுவோம். ஸோ அது அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்துடும். அது உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். இந்த மியூசிக்கோட இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு எப்படி டெக்ஸ்ட் எட் பண்ணலான்னு பார்க்கலாம். முதலாவது நம்ம டெக்ஸ்ட் எட் பண்ண போகிற வீடியோ செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். பிறகு கீழே டீன்னு ஒரு ஐக்கன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணும்போது ஒரு டசன் ஃபாண்ட்ஸ் வரும். அதில் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி அதை டச் பண்ணும்போது எடிட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை எட் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். லிமிட்டட் ஃபாண்ட்ஸ் தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட் எட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், MrMegaன்னு இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளாக அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி கலரிங் பண்ணலான்னு பார்ப்போம். அந்த ஏஏ பட்டனுக்கு பக்கத்து அந்த ஏஏ லேட்டஸ்க்கு பக்கத்தில் ஒரு ரவுண்டாக ஒரு வட்டம் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கலர்ஸை செலக்ட் பண்ணி நமக்கு தேவையான சைஸில் இந்த டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டா அதில் ஃபுல் கிளிப் டியூரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் இந்த வீடியோ கிளிப் ஃபுல்லாக இந்த டெக்ஸ்ட்டை ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி க்ரீன் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஏரோல் வீடியோவில் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்குல்ல, அதில் க்ரீன் ஆர் ப்ளூ ஸ்க்ரீன்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். ஓகே, இது வந்து இந்த வீடியோ வந்து லோ குவாலிட்டியில் இருக்கிறது காரணம் நான் ஒழுங்கான இந்த க்ரீன் ஸ்க்ரீனோ இல்லை லைட்னோ யூஸ் பண்ணேன் அர்த்தம் இந்த வீடியோ எப்படி இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தால் இது சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்களே செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு. அதுக்கு பிறகு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஒரு அரோ மார்க் ஒன்று மேலே போகுதில்ல, பாக்ஸுக்கு கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சேவ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு உங்கள் வீடியோ உங்கள் ஃபோட்டோஸுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் கொடுத்தாச்சு. எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு ஒரு குவாலிட்டியான வீடியோ வர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்படியே நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோஸ்க்கான அப்டேட்ஸும் அதில் கொடுப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக யூடியூப்புக்குள்ளே வந்து பார்க்க முடியும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ 5வது ஃபைனல் வீடியோவில் உங்களை சந்திப்போம்.
சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிஸ்டர் மேகா. நன்றி, வணக்கம்.